ஹலோ திஸ் இஸ் பிரியம் வெல்கம் பேக் டு மை சேனல். இஏஎம்ன்றது மிகப்பெரிய ட்ராப். இந்த ட்ராப்பை எப்படி ஓவர் கம் பண்றது, அந்த விஷயத்தை எப்படி டேக்கிள் பண்றது அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டா அனலைஸை நான் இங்க கொண்டு வரேன். இதுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இஎம்ஐ. ஒரு 22, 25, 26 அந்த மாதிரி இயர்ஸ்ல ஒரு இயர் ஒரு பைக் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க பீப்புளை கம்ப்ளீட்டா பிடிச்சிட்டு உனக்கு ஒரு பைக்கு தரேன், உனக்கு ஒரு கார் தரேன், உனக்கு வீடு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இஎம்ஐன்ற ட்ராப்பை உள்ள கொண்டு வந்துடுறாங்க. அப்படி அந்த இஎம்ஐன்ற ட்ராப்பை உள்ள கொண்டு வந்ததுனால காலங்காலமா அந்த ஃபுல் இன்கமும் அதில் தான் போகுது. அப்படி அந்த விஷயத்தை எப்படி நம்ம டேக்கிள் பண்றது அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்கும். அப்படி இஎம்ஐன்றது என்னது, இஎம்ஐன்றதுனா என்ன ப்ராப்ளம் விளைவிக்குது, இஎம்ஐயோட உண்மையான ரீசன் என்னது அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். இஎம்ஐன்றது மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இஎம்ஐயை இன்னும் டெப்தா பார்த்தா அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி வந்து எதனால இஎம்ஐ கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல நம்ம பார்க்கணும். அப்படி முதல்ல இந்த கம்பெனி எதனால கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கல. ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனி வந்து ஒரு டிப்ரிசியேஷன் அசெட்டா இருந்தா மட்டும்தான் இஎம்ஐல தருவாங்க. அப்ரிசியேஷன் ஆஃப் அசெட்ஸ் வந்து யாருமே இஎம்ஐல கொடுத்ததும் கிடையாது, கொடுக்கவும் மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன் வெர்சஸ் டிப்ரிசியேஷன் என்னது அப்படின்னு பார்ப்போம். அப்ரிசியேஷனா ஒரு பொருளுக்கு இன்கம் அதிகமாயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டுன்னு சொல்லலாம். கோல்டுக்கு இது வரைக்கும் யாருமே இஎம்ஐ கொடுக்கவும் மாட்டாங்க, கொடுக்குறதும் கிடையாது. பட் இதுவே வந்து டிவி, ஃப்ரிட்ஜ் ஆகட்டும், ஒரு ஐஃபோன் ஆகட்டும், ஒரு ஃபோன் ஆகட்டும் அப்படின்ற விஷயத்துக்கு இஎம்ஐ கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அடுத்த வருஷம் அதுக்கான வேல்யூ வந்து அப் டவுன் ஆகிட்டே தான் இருக்கும். அதுக்கான டிப்ரிசியேஷன் அதிகமாயிட்டே தான் இருக்கும். அதனால மட்டும்தான் இஎம்ஐல தருவாங்க. ஒரு கம்பெனி வந்து டிஎம்ஐல தராங்க அப்படின்னா உங்களால காசு இல்லை, பட் ஆனா உங்களால பெனட்ரேட் பண்ணிட்டு அவங்களோட இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி விஷயத்துல மைண்ட் செட்ல இருக்கிறதுனால இஎம்ஐ போட்டு அவங்களுக்கு உங்க தந்துடுறாங்க. நம்மளும் வந்து ஒரு டுடே மாடர்ன் சொசைட்டில லக்ஸரியான விஷயத்த வச்சிருக்கணும். அந்த மாதிரி ஆஹ் ஒரு ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்கலா நம்மளும் வாங்க ஆரம்பிச்சிடுறோம். சரி, ஓகே, ஃபைன். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கலா நமக்கு தெரிஞ்சிச்சு. எப்படி வந்து இந்த ட்ராப்பை ஓவர் கம் பண்றது? ஃபர்ஸ்ட் இஎம்ஐல வாங்காம ஆட்டோமேட்டிக்கலா வந்து ஒரு இன்கம் வந்து 3 விஷயத்த 4 விஷயத்த டைவர்சிஃபை பண்ணிக்கணும். டைவர்சிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி என்னது அப்படின்னா, ஒரு இன்கம் இருக்கு அப்படின்னா 4, 5 விஷயமா செஞ்சுக்கலாம். கோல்ட்ல போடுறதாகட்டும், டேர்ம் டெபாசிட்ல போடுறதாகட்டும், மியூச்சுவல் ஃபண்டு, எஸ்ஐபி அந்த மாதிரி விஷயத்துல வந்து 4, 5 விஷயத்த வச்சுக்கலாம். அப்படி இன்கம்ல சேவ் பண்ணலாமா, இல்ல அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் எழுமும். அப்படி சேவ் பண்றது நல்லதா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா இன்வெஸ்ட்மெண்ட் தான் இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னது, சேவிங்ஸ்னா என்னது? சேவிங்ஸ் அப்படின்னா சிம்பிளா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாமே காசு சேகரித்து வச்சிருது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா நான் இன்னொரு மெத்தடை சொல்லித்தரேன். சேவிங்ஸ்னா என்னதுன்னு சொல்றேன். சேவிங்ஸ்னா ஒண்ணுமே இல்லை. நீங்க ஒரு 100 ரூபா வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த 100 ரூபா அப்படியே வச்சுக்க. அண்ட் அடுத்த மாசம் வந்து 100 ரூபாய்க்கு ஆப்பிள் வந்து 1 கிலோ கிடைக்குது அப்படின்னா அந்த ஆப்பிள் வந்து ஒரு இன்னைக்கு வாங்கினா அந்த 100 ரூபா, அடுத்த மாசம் வாங்கலாம் அப்படின்னா 110 ரூபா இருக்கும். நம்மளுக்கு 100 ரூபா தான் இன்கம், இன்னைக்கு ஏறவே ஏறாது. பட் ஆனா இதுவே இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ணீங்க அப்படின்னா 100 ரூபா இன்னைக்கு ஆப்பிளா இருக்கும். அதுக்கடுத்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க கோல்ட்ல வேற ஏதாச்சும், அந்த கோல்டு வந்து 120 ரூபா மாறுது. பட் நெக்ஸ்ட் மந்த் வந்து ஆப்பிள் வந்து 110 ரூபா இருந்தாலும் அப்படி வாங்குறீங்க அப்படின்னா 10 ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்குது. இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் விசஸ் சேவிங். சேவிங்ஸ்ல நல்லதா, இன்வெஸ்ட்மெண்ட் நல்லதான் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா இன்வெஸ்ட்மெண்ட் தான். நம்ம பேங்க்ல நினைப்போம் நம்ம இன்கம் வந்து சேவிங் பண்ணா நம்மளுக்கு இன்கம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி டெபாசிட் அப்படின்னு நினைப்போம். 100% அதுல கிடைக்கவே கிடைக்காது. ஜஸ்ட் பை 3% தான். ஒரு காலத்து 20 இயர்ஸ் பிஃபோர் வந்து 18% கிட்ட இன்கம் இன்ட்ரெஸ்ட் ரேட் தந்த பேங்க் இன்னைக்கு ஜஸ்ட் பை 3% அந்த மாதிரி விஷயத்த கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி விஷயத்த கொண்டு வந்ததுனால நிறைய பீப்புள் பேங்க் யூஸ் பண்றாங்க. பேங்க் ஒரு ரிலே ஆகணும் அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்து ஆரம்பிச்சாங்க. இப்போ அப்படி இல்லை, லோன்ஸோட மேசிவான இன்கம் தான் பேங்க் ரன் ஆகுது. அவங்க பேங்க்கான ஒர்க் வந்து கண்டிப்பா தேவைப்படுது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் கொண்டு வந்துட்டாங்க. சரி, ஓகே, ஃபைன். இப்போ வந்து இஎம்ஐக்குள்ள போவோம். இஎம்ஐ அப்படின்றது மந்த்லி வாங்கியாச்சு, ஒரு விஷயத்த ட்ராப்ல விழுந்தாச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வரணும். மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு 25 இயர்ஸ்க்கான மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கான விஷயத்த இருக்கு. அப்படி எப்படி ஈக்குவலைஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 25 வருஷம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 1 கோடி ரூபாய் கிடைக்கும். அப்படி 1 கோடி ரூபாய் வந்து இந்த இடத்துல வந்து 1 கோடி ரூபாய்க்கான அசெட் வந்துச்சு அப்படின்னா ஈக்குவல் டு 50 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா பார்த்தீங்க அப்படின்னா 0 rupees வந்து மியூச்சுவல் இஎம்ஐ வந்து டேக்கிள் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு சிம்பிளான இந்த ஃபார்முலா மெத்தடாலஜி யூஸ் பண்ணிட்டு ஃபினான்ஸ்ல இஎம்ஐ ட்ராப்பை தூக்கிடலாம்.
சரி, ஓகே, ஃபைன். இஎம்ஐய எப்படி இன்னும் வராம, ஃபர்தரா வராம வந்து அனலைஸ் பண்றது? எப்படி வந்து நான் டேக்கிள் பண்றது? என்னோட இன்வெஸ்ட்மென்ட் எப்படி வச்சிருக்கணும்? என்னோட சேவிங்ஸ் எப்படி வச்சிருக்கணும்? அப்படின்ற மாரி அனலைஸ் பண்ணதுல, ஒரு சில விஷயங்கள வந்து நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இன்கம் அப்படின்னாலே எல்லாரும் நினைக்கிறது என்ன தெரியுமா? இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்றது கடைசியா வச்சிருக்காங்க. பட் அப்படி இல்ல. இன்வெஸ்ட்மென்ட்ன்றத முதல்ல வச்சுட்டு, அதுக்கப்புறம் போக தான் சேவிங்ஸ், அதுக்கப்புறம் போக தான் நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற மாரி மெத்தடாலஜில இந்தியன் விஷயத்த கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கலா வந்து கொண்டு வரலாம். கொண்டு வந்தீங்க அப்படின்னா, இன்கம் வந்து ஸ்டெபிலிட்டி அதிகமாகும். அப்படின்ற மாரி கொண்டு வர முடியல அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு இன்கம் வேணும், எக்ஸ்ட்ரா இன்கம் வரணும் அப்படின்னா, ஒரு பாசிவான இன்கம் வந்து கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் அதுவும் முடியல, வேற ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற மாரி இருந்துச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கலா வந்து ஃபினான்சியல் நாலேட்ஜ கெயின் பண்ணி இந்த ஸ்டாக்ஸ்லயும், ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுலயும், எப்படிலாம் வந்து இன்ஃப்ளேஷன வந்து டேக்கிள் பண்றது அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த பண்ணணும். அப்படி இன்ஃப்ளேஷன் எப்படி டேக்கிள் பண்றது அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல. இந்த வருஷம் வந்து 5% இன்ஃப்ளேஷன் இருக்கு அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர்ஸ் வந்து 10% மாறப்போகுது அப்படின்னா, அப்படி எந்த விஷயங்கள் பண்ணா இன்ஃப்ளேஷன் வந்து பீட் பண்ண முடியும் அப்படின்ற மாரி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஃப்ளேஷன் நம்மகிட்ட இருக்க காசோட மதிப்பு வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஒரு ஆப்பிள் வந்து ரூ. 100 குடுத்து ஒரு ஆப்பிள வாங்குறோம் அப்படின்னா, அடுத்த மாசம் வந்து ரூ. 200 குடுத்தா தான் அந்த ஆப்பிள் கிடைக்கும். அப்படின்ற மாரி சிம்பிளானது தான் இன்ஃப்ளேஷனோட கான்செப்ட். அந்த கான்செப்ட்ட நம்ம முதல்ல டேக்கிள் பண்ணோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா முடியும். பட் எனக்கு இஎம்ஐல மெயினா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. முதல் வருஷம் வந்து இஎம்ஐ வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். லாஸ்ட் போக போக வந்து கம்மியாயிட்டே இருக்கும். அவங்களுக்கு கம்பெனிஸுமே சொல்லுவாங்க. இந்த மாரி இஎம்ஐல வந்து ஃபர்ஸ்ட் இயர்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் மந்த் அதிகமா இருக்கும். ஹவுசிங் லோன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா. ஏன் அப்படின்னா, நீங்க வந்து 25 வருஷம் நீங்க கட்டாம போயிட்டீங்க அப்படின்னா, அந்த பாதிப்பு வந்து அதிகமா தான் இருக்கும் அந்த கம்பெனிக்கு. அதனால தான் முன்கூட்டியே வந்து அந்த இன்கம்ம வந்து ஒரு டேக்கிள் பண்றதுக்கான விஷயத்த வந்து அந்த கம்பெனியே வந்து எடுத்துருவாங்க. சரி, ஓகே. எப்படி இஎம்ஐக்கு போகாம நான் போய்க்கிறது? எப்படி இஎம்ஐக்கு போகாம நான் விஷயம் பண்றது? அப்படின்றது கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மந்த்ல நீங்க வாங்க போறீங்க. ஒரு 6 மந்த் ஒரு கேப் எடுத்துக்கோங்க அந்த விஷயத்துக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிவி வாங்க போறீங்க அப்படின்னா, அந்த 6 மந்த் ஒரு கேப் எடுத்துக்கோங்க. அந்த கேப் எடுத்ததுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த விஷயத்த எப்படி வந்து வாங்கலாம்? எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கலாம்? எந்த இடத்துல வாங்கலாம்? அப்படின்ற மாரி அனலைஸ் பண்ணுங்க. அப்படி அனலைஸ் பண்ணிட்ட பிறகு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஒரு 10,000 அப்படின்ற அமௌண்ட்ட வந்து எந்த இடத்துல சேவ் பண்ணா, எந்த இடத்துல பண்ணா, எவ்வளோ மேக்ஸிமம் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் எனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாரி அனலைஸ் பண்ணுங்க. ஒரு இடத்துல ஷேர்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதிகமா வரலாம். ஒரு இடத்துல வந்து இன்ட்ராடே பண்ணீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். எஃப்என்ஓ பண்ணா இன்வெஸ்ட்மென்ட் வரலாம். அந்த மாரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயத்த மேல என்ன விஷயம் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். எஃப்ஐ டெர்ம் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மாரி எப்படிலாம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா, என்ன விஷயங்கள் பண்ணா என்னோட இன்கம் வந்து ஜெனரேட் ஆகும், இன்வெஸ்ட் மல்டிபிள் ஆகும். இப்படின்ற மாரி மெத்தடாலஜி யூஸ் பண்ணி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கலா வந்து ஒரு சில இன்கம் கிடைக்கும். அதுக்கப்புறமா அந்த இன்கம்ம வச்சுட்டு பிளஸ் சேவிங்ஸ் கொஞ்சம் வச்சுட்டு, நீங்க வாங்குனீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கலா இஎம்ஐ ட்ராப்லருந்து தவிர்க்கலாம். இஎம்ஐ ட்ராப் அப்படின்றது ஒண்ணுமே இல்ல. இந்த மேசிவான இந்த வேர்ல்ட்ல எல்லாருமே வந்து ஆட்டோமேட்டிக்கலா வந்து இஎம்ஐ குடுக்குறாங்க, இஎம்ஐ பண்றாங்க அப்படின்ற குடுக்கறதுனால தான் இன்கம் வந்து ஜெனரேட் ஆகுது. அது மாரி நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 20, 25 இயர்ஸ்ல இந்த வேர்ல்ட்ல வந்து கம்ப்ளீட்டா டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆயிருக்கு. 20 இயர்ஸ் பிஃபோர் எல்லாமே வந்து சேவிங்ஸ்ன்ற மாரி மைண்ட் செட் தான். இந்த இயர்ஸ்ல வந்து 2025ல எல்லாமே இன்கம் அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த எல்லாமே இஎம்ஐ ஏதாச்சும் வாழணும் அப்படின்ற மாரி மைண்ட் செட் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படின்ற மாரி மைண்ட் செட்ல இருக்கறதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து சேவ் பண்ணீங்க ஆர் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கலா மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் தரும். அப்படி இந்த மாரி இன்வெஸ்ட் பண்றோம், இந்த மாரி ஒரு மைண்ட் செட்ல பண்ணணும் அப்படின்னா, அதுக்குமே ஒரு மைண்ட் செட்டோ, அதுக்குமே ஒரு மெத்தடாலஜி இருக்கு. அந்த மெத்தடாலஜிய ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கலா மேசிவான இன்கம் நீங்க அச்சீவ் பண்ணலாம். எப்போதுமே வந்து வாங்குறதுக்கு முன்னாடி வந்து இன்வெஸ்ட்மென்ட்ன்ற ஒரு விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் வச்சுட்டு, அதுல கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் மூலமா வாங்குனோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கலா வந்து ஒரு நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும். இதே பிசினஸ் பீப்பிள்ஸ்க்கு எப்படி இன்கம் பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு டிஃபரெண்டான மெத்தடாலஜி இருக்கும். ஒரு இன்கம் வருது, ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கட்டுறாங்க அப்படின்னா, ஜிஎஸ்டிலேருந்து பாதி அமௌண்ட் அந்த டாக்ஸ்க்கான அமௌண்ட் வந்து போயிரும். அப்படி அந்த பிசினஸ்க்காக பண்றாங்க அப்படின்னா, ஒரு கார் வாங்குறவங்க, வீடு வாங்குறாங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி அவங்களுக்கு வந்து கிடையவே கிடையாது. அந்த அமௌண்ட் வந்து ஒரு பிசினஸ்க்காக பண்றாங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி கலைஞ்சிரும். அந்த அமௌண்ட் ஜிஎஸ்டிக்கு வந்துரும். ஒரு ட்ரெயின் டிராவல் பண்றாங்க அப்படின்னாலும், அந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும். அத மாரி ஒரு விஷயத்த அவங்க ஃபாலோ பண்றாங்க. நெறைய விஷயங்கள் இந்த மாரி இருக்கு. இந்த மாரி ஃபினான்ஷியல் நாலேட்ஜ வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இஎம்ஐ கம்ப்ளீட்டா அவுட்கம் வந்துரலாம். சிம்பிளான பிரின்சிபிள் தான் இந்த பிரின்சிபிள். இந்த பிரின்சிபல ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இஎம்ஐலேருந்து தப்பிச்சிடலாம். அண்ட் இஎம்ஐன்றது ஒரு மிகப்பெரிய 40 டூ 50 இயர்ஸ் ஆன பிறகு மிகப்பெரிய ஒரு ட்ராப்பா தான் இருக்கும். ஸ்டில் எனக்கு ஒரு இன்கம் வரலையே! அதுக்கு ஐடி கம்பெனில முக்கியமா சொல்லப்போனா வந்து 1,00,000, 2,00,000, 3,00,000 வந்து இன்கம் ஜெனரேட் ஆகும்.
அந்த டைம்ல வந்து மேசிவான இஎம்ஐ போட்டுருவாங்க. அன்பார்ச்சுனேட்டா வந்து லே ஆஃப் பண்ணதுனால நெக்ஸ்ட் மந்த் இஎம்ஐ வந்து எப்படி குடுக்குறது, என்ன பண்றதுன்னு ஐடியாவும், மெத்தடாலஜியும் எதுவுமே தெரியாது. ஃபுல் ஃபோக்கஸ்டா அவங்க டெக்னாலஜிக்கலும் அந்த மாரி கம்ப்ளீட்டான மைண்ட் செட்ல கொண்டு வந்ததுனால, ஆட்டோமேட்டிக்கா நாலேட்ஜ் அண்ட் ஸ்கில் கம்ப்ளீட்டா வந்து இருக்கும். பட் ஆனா டெக்னாலஜிக்கல் ஆம் சேஞ்சஸ்னால அவங்க கம்ப்ளீட் அவுட் ஆயிருப்பாங்க அந்த இடத்துல. லே ஆஃப் பண்ணியிருப்பாங்க. புதுசா ஒரு கம்பெனி போறது அவங்க மேசிவா வந்து அடி வாங்குவாங்க அந்த டைம்ல. பட் அந்த அடி வாங்குறத தவிர்க்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் பை இஎம்ஐன்ற ஒரு ட்ராப்ப வந்து சின்ன வயசுல இருந்தே தூக்கி போடணும். அப்படி ட்ராப்ல இருந்தீங்க அப்படின்னா, இந்த மெத்தடாலஜிய ஃபாலோ பண்ணுங்க. ட்ராப்ல இல்ல அப்படின்னா, இந்த மெத்தடாலஜிய ஆ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.